அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பை மத்திய மாநில அரசுகள் வெளியிட்டுள்ளன. இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன என்பதை பற்றி விரிவாக நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் சலுகைகள் குறித்த முக்கியமான தகவல்களை துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் உள்ள அந்தியோதய அன்ன யோஜனா மற்றும் முன்னுரிமை பெற்ற குடும்ப அட்டை ஆகிய பிரிவுகளைச் சேர்ந்த அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு நியாய விலைக் கடை விற்பனையாளர் தரப்பில் இருந்து மிக முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பின்படி தங்களது குடும்ப அட்டையில் பெயர் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் வரும் 15/6/2026 தேதிக்குள் தங்களது கைவிரல் ரேகையை பதிவு செய்து பயோமெட்ரிக் சரிபார்ப்பை கட்டாயமாக நிறைவு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எங்கு சென்று பதிவு செய்ய வேண்டும்? இதுவரை தங்களது கைரேகை பதிவு செய்யாத பொதுமக்கள் தங்களுக்கு வழக்கமான பொருட்கள் வழங்கப்படும் சொந்த ரேஷன் கடைக்கு சென்று கைவிரல் ரேகை பதிவு செய்து கொள்ளலாம். அப்படி செல்ல முடியாதவர்கள் தற்போது தாங்கள் வசித்து வரும் பகுதிக்கு மிக அருகாமையில் உள்ள ரேஷன் கடையிலோ அல்லது தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் உள்ள ஒரு ரேஷன் கடையிலும் தங்களது கைவிரல் ரேகையை பதிவு செய்து கொள்ளலாம். ஏன் கைவிரல் ரேகை பதிவு செய்ய வேண்டும்? குடும்ப அட்டையில் உள்ள விவரங்களை முறைப்படுத்தவும், தகுதியான பயனாளிகளுக்கு மட்டுமே அரசின் அத்தியாவசிய பொருட்கள் தங்கு தடையின்றி சென்றடைவதை உறுதி செய்யவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் அனைவரும் இறுதி நாளான ஜூன் 15, 2026 இந்த கைரேகை பதிவை முடித்து ரேஷன் பொருட்கள் பெறுவதில் எந்த தடங்களும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மத்திய அரசு கொடுத்துள்ள எச்சரிக்கை. இந்த KYC சரிபார்ப்பு என்பது தமிழ்நாடு மட்டுமின்றி இந்திய அரசின் உணவு மற்றும் பொது விநியோகத்துறையின் வழிகாட்டுதலின்படி நாடு முழுவதும் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வரும் ஒரு திட்டமாகும். மத்திய அரசின் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தின் கீழ் தகுதியற்ற மற்றும் போலியான பயனாளிகளை பட்டியலிருந்து நீக்குவதற்காக இந்த பயோமெட்ரிக் முறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. வெளி மாவட்டத்தில் உள்ளவர்களுக்கு சலுகை. வேலை, படிப்பு அல்லது இதர காரணங்களுக்காக தங்கள் சொந்த ஊரை விட்டு வெளி மாவட்டங்களிலோ அல்லது தமிழ்நாட்டின் வேறு பகுதிகளிலோ தங்கியிருப்பவர்கள் இந்த சரிபார்ப்பிற்காக சொந்த ஊருக்கு பயணம் செய்ய தேவையில்லை. அவர்கள் தாங்கள் தற்போது தங்கியிருக்கும் பகுதிக்கு அருகிலுள்ள எந்த ஒரு அரசு நியாய விலைக் கடைக்கும் சென்று தங்களது ஆதார் எண் மற்றும் கைரேகை சமர்ப்பித்து KYC எளிதாக முடித்துக்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. கைரேகை விழாதவர்களுக்கு உள்ள மாற்று வழிகள். முதியவர்கள், கடுமையான உடல் உழைப்பில் ஈடுபடுபவர்கள் அல்லது குழந்தைகளுக்கு சில நேரங்களில் பயோமெட்ரிக் இயந்திரத்தில் கைரேகை சரியாக பதியாமல் போக வாய்ப்புள்ளது. இத்தகைய சூழலில் பொதுமக்கள் பதற்றமடைய தேவையில்லை. கைரேகை வேலை செய்யாத பட்சத்தில் ரேஷன் கடைகளில் உள்ள கண் கருவிழி சரிபார்ப்பு சாதனம் மூலம் சரிபார்ப்பை மேற்கொள்ளலாம். அதுவும் இல்லாத பட்சத்தில் ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணிற்கு வரும் OTP மூலமாகவும் சரிபார்ப்பை நிறைவு செய்ய துறை ரீதியான மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கைவிரல் ரேகை செய்யவில்லை என்றால் என்ன ஆகும்? அரசாங்கம் அறிவித்துள்ள இறுதி நாளான ஜூன் 15, 2026க்குள் இந்த KYC சரிபார்ப்பை முடிக்காத கார்டுதாரர்களின் பெயர்கள் தற்காலிகமாக பட்டியலில் இருந்து நிறுத்தப்படலாம் அல்லது அந்த குறிப்பிட்ட நபருக்கான ரேஷன் பொருட்கள், அரிசி, பருப்பு, சர்க்கரை போன்றவை வழங்குவது நிறுத்தப்படலாம். மிக முக்கியமாக வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கான AAY மற்றும் PHH இதர அரசு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மானியங்கள் நேரடியாக பாதிக்கப்படக்கூடும் என்பதால் இந்த அறிவிப்பை குடும்பத் தலைவர்கள் அலட்சியப்படுத்தாமல் உடனே நிறைவேற்றுவது அவசியமாகும். நன்றி, வணக்கம்.